தெய்வ பிள்ளையே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். எது நம்மால முடியலையோ அதை கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வான். மரத்தை வெட்டினாலும் கொண்டையை வெட்டினாலும் அதன் பேர்ல பச்சை இருக்கு. பரிசுத்த ஆவி அந்த பகல் கால தண்ணீர் பாய்ச்சுகிறார். இந்த பரிசுத்தாவின் நதி அந்த வேரில் இருந்து ஒரு துளிர்விட செய்யும். அந்த வேரில் இருந்து ஒரு துளிர்விட செய்யும். அந்த வேரில் இருந்து ஒரு துளிர்விட செய்யும். விதைப்பு வீணாய் போகாது. ஏற்ற காலத்திலே அதன் பலனை நீ காண்பாய். நீண்ட நாட்களாய் காத்திருப்பது இருதயத்தை சோர்வடைய செய்யலாம். ஆனா நீ எதிர்பார்த்த காரியம் வரும் பாரு, அப்ப அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல தேவன் நமக்கு கொடுப்பார். அநேகர் யோசேப்பை மனமடி வாக்கினாலும் யோசேப்பின் வில் நிமிர்ந்து நின்றது. அநேக சூழ்ச்சிகள், அநேக சோதனை களைகள் மனமடி வாக்கினாலோ பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை சொல்கிறார், நம்முடைய வில் நிமிர்ந்து நிற்கும். நம் பெயரை அழிக்க வேண்டும் என்றும் மொத்தத்தில் சாகடிக்க வேண்டும் என்றும் சத்துரு எத்தனை சூழ்ச்சி எடுத்தால் நம்மை காக்கும் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் இயேசு சொல்லுகிறார், அத்தனை ஆவிகளையும் நான் செயலற்று போக பண்ணுவேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தெய்வ யுத்தம் நமக்காக நடக்கும். தேவ சேனைகள் நமக்காக யுத்தத்திற்கு புறப்பட்டு போவார்கள். நம்முடைய கண்ணீர் ஜெபம் வீணாய் போகாது. கர்த்தர் பலன் செய்கிற தேவன். இதுவரை கண்ட நன்மைகள் அல்ல, இதிலும் மேலான நன்மைகளை காண கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார்.